السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் கிளை சார்பாக இப்போது தர்பியா இங்கே நடைபெறுகின்றது. இந்த தர்பியாவுடைய முழுமையான நோக்கம் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ற செயல் திட்டத்தின் கீழ் நம்முடைய ஜமாத் 10 மாத காலம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து பட்டி தொட்டி எங்கும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இன்னும் எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய சங்கரன்கோயில் கிளை சார்பாக இந்த நூலக பயிற்சி முகாம் இங்கே நடைபெற்று வருகின்றது. இதனுடைய முழுமையான நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்க நெறிமுறைகளை உள்வாங்கி அதை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு நாம் அனைவரின் மீதும் இருக்கின்றது. இந்த நல்ல வேளையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நன்மையின் பக்கம் கைதோடுவோம் என்ற தலைப்பு. பொதுவாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையில் மனிதன் போட்டி போட்டுக் கொண்டு முந்தி செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஜவுளி நிறுவனத்தில் நமக்கு ஆஃபர்ல பொருள் கிடைக்குது அப்படின்னா போட்டி போடுகின்றோம், முந்தி செல்கின்றோம். ஒரு இடத்தில் நமக்கு சலுகை விலையில் உணவோ இன்னபிற உபகரணங்களோ கிடைக்குது அப்படின்னா அதை பெறுவதற்காக நாம் முந்தி அடித்துக் கொண்டு முயற்சி செய்கின்றோம். இப்படி எல்லா விஷயத்திலும் உலக நடைமுறைகளில் மனிதர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது என்றால் உலக நன்மைகளை எதிர்பார்த்து அது சலுகைகளாக இருந்தாலும் அல்லது இலவசங்களாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் அந்த நன்மையை நாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்முடைய அனைத்து விதமான முயற்சிகளையும் அதை நோக்கி நாம் திருப்புகின்றோம். நம்முடைய மார்க்கம் நமக்கு சில அறிவுரைகளை வழங்குகின்றது. மனித வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலக நன்மை என்பது மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை. நாம் உணவு உண்பதாக இருந்தாலும், உறைவிடத்தை அமைத்துக் கொள்வதாக இருந்தாலும், கல்வியை பெறுவதாக இருந்தாலும் அல்லது உலக நன்மைகளை நாம் அடையக்கூடிய எந்த அம்சங்களாக இருந்தாலும் இவை மார்க்க நெறிமுறையோடு நாம் அமைத்துக் கொள்வதில் மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் அழிந்துவிடும். உலகத்தில் மனிதன் பெறக்கூடிய கல்வி அழிந்துவிடும், அதன் மூலமாக பெறக்கூடிய அதிகாரம் அழிந்துவிடும், அதன் மூலமாக திரட்டக்கூடிய செல்வங்கள் அழிந்துவிடும். இதற்கு பின்னால் மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலைக்கு தேவைதான் இந்த உலகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு மனித வாழ்க்கையில் நம்மிடத்திலே வாழ்ந்தவர்கள் பல சகோதரர்கள், பல தாய்மார்கள் நம்முடைய ஊரில் நம் கண் முன்னால் வாழ்ந்தவர்கள், நம்மை வாழ்த்தியவர்கள், வாழ வைத்தவர்கள், நம்மோடு எல்லா வகையிலும் நலம் சமயமாக இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோட இல்ல. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நேற்று நாம் வாழ்ந்த இன்னைக்கு ஆக காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் மனிதனுடைய வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முற்றுப்புள்ளி பெறும் என்ற ஒரு நிலையை மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அறிந்தே வைத்திருக்கின்றோம். இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், மனித வாழ்க்கை என்பது அனைவரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை என்றால் மரணம். இந்த உலகத்தில் மனிதன் முயற்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவனால் அடைய முடியும் அல்லது அடையாமல் இருக்க முடியும். ஆனால் மனிதன் அனைவரும் அடையக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு
நாம் விளைய வேண்டும். அதாவது பஸ்தபிக்குல் ஹைராத் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார். பஸ்தபிக்குல் ஹைராத், நீங்கள் நல்லதை நோக்கி நீங்கள் வேகமாக வாருங்கள். அல்லாஹ் நம்மை அழைப்பு விடுக்கின்றான். உலகத்துல மனிதர்களை பொறுத்தவரையில அழைப்புக்கு இன்விடேஷனுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். திருமண அழைப்புனா பதில் சொல்லுவோம், விருந்தோம்பல் அப்படின்னா பதில் சொல்லுவோம், புதுமுறை புகுவிழாக்கு பதில் சொல்லுவோம், நம்முடைய நண்பர்கள் நம்மளை அழைத்தால் நம்ம பதில் சொல்லுவோம். யார் நம்மை அழைத்தாலும் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்வது ஒரு வளமையாக நாம் பெற்றிருக்கின்றோம். இறைவன் நம்மை அழைக்கின்றான். படைத்த ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திவிட்டு என்னிடத்திலே வாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். திருமறை குர்ஆனில் ஒரு இடத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழும், இதற்கு பின்னால் வரக்கூடிய மரணமும், அதற்கு பின்னால் கொடுக்கக்கூடிய வாழும் மனிதனுக்கு எதற்காக வழங்கப்பட்டது என்றால் அஹ்ஸனு அமலா, அழகிய நற்செயல்கள் யார் புரிகின்றார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான். நல்ல செயல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் இங்கே சொல்றான், பஸ்தபிக்குல் ஹைராத். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது இன்னக்கும் காலு ஸாலிமுன பில் ஹைராத் வ யதுமுனா ரகபா வ ரஹபம் வ காலு அல்லாஹ் காஷிமுன். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் நல்லவர்கள், அவருடைய பண்பு, அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது என்றால் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் நன்மையை நோக்கி போட்டி போடக்கூடியதாக இருந்தது. விரைந்து செய்யக்கூடியதாக அவருடைய வாழ்க்கை முறை அமைத்தார்கள். அவருடைய வாழ்க்கை முறை அமைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல மனிதனுடைய உயிர் ஏதோ ஒரு சூழல்ல போயிடும். இன்னைக்கு நாம உலகத்துல கொடுக்கக்கூடிய அதிகமான நேரத்தை மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையை நாம கொடுத்திருக்கிறோமா? பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு முறை வைத்து 8 மணி நேரம் பணி செய்கின்றோம், முறை வைத்து 10 மணி நேரம் பணி செய்கின்றோம். கல்வியை பெறுவதற்கு, உலக கல்வியை பெறுவதற்கு, அதன் மூலம் அதிகாரத்தை பெறுவதற்கு, அதன் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு நாம் ஒரு நாளினுடைய அதிகமான நேரத்தை அதற்காக நாம் வழங்குகின்றோம். ஆனால் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் வழங்கிய நேரத்தினுடைய நிலை என்ன? அதைத்தான் இங்கே முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னக்கும் கானு ஸாலிமூன் பில் ஹைராத், அவர்கள் எப்படி அவருடைய நிலைகளை அமைத்தார்கள் என்றால் நல்லதை நோக்கி, இறைவனுடைய அமலை நோக்கி அவர்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக, ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் இறைவனை மட்டும் சார்ந்து பிரார்த்திக்கக்கூடியவர்களாக தன்னுடைய நிலையை அமைத்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை தெளிவுபடுத்துகின்றார். இந்த உலகத்தில் நபிநாயகனுடைய அந்த சமூகத்தில் இந்த வசனம் பரப்பப்படுகிறது. நபித்தோழனுடைய நிலையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசும்போது யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிஊன பில் கைராத், நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அஞ்சக்கூடியவர்கள், நல்லதை ஏவுவார்கள், கெட்டதிலிருந்து மக்களை விலக்குவார்கள். மூமின்களுடைய பண்பை இந்த வசனத்திலே படம் பிடித்து அல்லாஹ் காட்டுகின்றான். அவருடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால் நல்லதை நோக்கி மக்களை அழைப்பார்கள், தீயதிலிருந்து அவர்களை தடுப்பார்கள். அவர்கள் நல்ல காரியத்திலே போட்டி போட்டுக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள்தான் அவர்கள்தான் நல்லவர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்நாளில் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக நன்மையை போட்டி போட்டு செய்ய வேண்டும். அதை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை வேகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் இந்த வசனத்திலே நமக்கு மிக தெளிவாக ரத்தின சுருக்கமாக நமக்கு வாழ்வியல் நெறிமுறையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்துகின்றான். நபிமார்களுடைய கூட வாழ்ந்த நபித்தோழர்களுடைய நிலை எப்படி தெரியுமா? இந்த வசனத்தை அப்படியே ரிசீவ் பண்றாங்க, செவியேற்றாங்க. செவியேற்றவுடன் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு வாரம் ஜும்மாவுடைய பயனை நம்ம கேட்கிறோம். எல்லாருமே ஒரு இடத்துல பயன் நடக்கல அப்படிங்கறத தாண்டி வாரம் நம்ம பள்ளியில ஜும்மா பயன் நடக்குது. இந்த ஜும்மா பயன் நம்ம இடத்துல வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வந்துச்சா? சரியான முறையில் தொழுகைகளை நாம் அமைத்துக் கொண்டோமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தொழுகை முறையை 10 இருந்து 5 வரை தொழுகை நாம் சரியான முறையில் அமைத்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்வியல் முறையில் இந்த ஜும்மா ஏதாவது ஒரு மாற்றத்தை தந்ததா என்றால் இல்லை. மாற்றங்கள் தர வேண்டும். ஆனால் நபிமார்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் அவர்கள் வாயிலிருந்து ஒரு தலைவனை செய்யட்டால் அதற்கு உயிரோட்டம் கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஒரு தடவை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தடவை மஸ்ஜித் நபவி மதீனால அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்தாங்க. உட்காரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அங்க
இப்போது உங்களிடத்திலே ஒரு மனிதர் தோன்றுவார், அந்த மனிதர் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே சகாபாக்கள் எல்லாம் ஆர்வத்தோட பார்த்தாங்க, யார் வர்றாங்க என்ற நிலையில பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு அன்சாரியை சேர்ந்த ஒரு நபித்தோடு பொது செய்துவிட்டு அப்படியே கையில இடது கையில செருப்பை தூக்கிட்டு தாடியில தண்ணி சொட்ட சொட்ட வர்றாரு. வழியில வர்றாரு, தொழுவாரு, தொழுது போயிடுறாரு. இதை பார்த்த உடனே சகாபாக்கள் உன்னிப்பா கவனிக்கிறாங்க, இவன் ஏதாவது மாட்ட இருக்குதா அப்படின்னு. எல்லாரும் தொழுவாங்க, தொழுதுருக்காரு. இது முடிஞ்சு போச்சு. அடுத்து மறுநாளும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடிய நேரத்துல எதிரோ அதையும் ரஜுலும் மினல் அஹ்லில் ஜன்னா அப்படிங்கிறாங்க. மறுநாள் அதே மாதிரி சொல்றாங்க. மறுநாள் நபி தோழர்கள் பாக்குறாங்க, அதே அன்சாரியை சேர்ந்த அந்த தோழர் வர்றாங்க, இதே மாதிரி சொல்லிட்டு போறாரு. மறுநாள் மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர், இப்போது உங்களிடத்திலே ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்று 3 நாளும் ஒரு அன்சாரி தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாசி என்று லட்சியம் சொல்கிறார். சொல்லக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் என்ற நபி தோழர் அவர் அப்படியே பின்னால போறார், அவர் வீட்டை நோக்கி. இவர் என்ன செயல் செய்யறாரு? சொர்க்கவாசி என்றால் அந்த செயலுக்கு நாம் மறுத்ததாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வம், அவருடைய செயல் அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி, சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் அந்த நபி தோழர்களை அப்படியே உந்தி தள்ளுகின்றது. தன்னுடைய அனைத்து விதமான வேலைகளை விட்டுவிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் சொல்றாரு, எங்க வீட்டை என்னுடைய அக்கா விரட்டிட்டாரு, அதனால நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல தங்குறதுக்கு அவகாசம் கூட அப்படின்னு கேட்கிறாங்க. அவருடைய வீட்டுல 3 நாள் தங்கி அவருடைய வழக்கொழிபாடுகள் அனைத்தையும் அவர் ஆய்வு செய்கின்றார். மனிதர் நார்மலா செய்யக்கூடிய வழக்கொழிபாடு சொல்றாரு, நோவிக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. ஒவ்வொரு நிலையிலும் இறைவனை அவர் மறக்கவில்லை. அவர் தூங்கும் போதும், வலது பக்கம் திரும்பும் போதும், இடது பக்கம் திரும்பும் போதும், எழுந்திருக்கும் போதும் இறைவனை புகழ்கின்றார், இறைவனை துதிக்கின்றார், திக்ர் செய்கிறார். இந்த நிலையை பார்த்துட்டு 3வது நாள் அந்த நபி தோழர்கிட்ட அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் என்ற அந்த தோழர் கேட்கிறார், அருமை தோழரே, உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்திற்குரியவர் என்று லட்சியம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் உங்களை பார்க்கும்போது நான் என்ன அமல் செய்யணும் அதே மாதிரி இருக்குது, உங்களிடத்தில் இருந்த சிறப்பிற்குரிய செயல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த நபி தோழர் சொல்றாங்க, ஒரு 2 செயல் தான். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நான் நோன்பு வைக்கிறேன், மார்க்கத்துடைய நிலையை அப்படியே கடமைகளை நிறைவேற்றுகின்றேன், இறைவனை துதிக்கின்றேன், எல்லாமே சொல்லிட்டு சொர்க்கத்திற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பிக்கிறாங்களா? ஒரு 2 செய்தி தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு 2 செய்தி அவங்க சொல்றாங்க. முஸ்லிம்களுடைய விஷயத்தில் என்னுடைய உள்ளத்தில் கூட மோசடி செய்யக்கூடிய எண்ணம் இல்லை. அவர் சொல்லக்கூடிய செய்தி, முஸ்லிம்கள் நம்பிக்கையாளர்களிடத்துல என்னுடைய பழக்கம், என்னுடைய செயல், என்னுடைய உள்ளம் கூட மோசடி செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றது. இரண்டாவதாக, முஸ்லிம்களுக்கு இறைவன் அல்லாஹ் வழங்கிய எந்த ஒன்றிலும் நான் ஒருபோதும் இவரை போராமை கொண்டதில்லை என்ற விஷயத்தை அவர் கேட்கின்றார். இந்த இடத்துல நாம பெற வேண்டிய பாடம் என்னவென்றால், இந்த சொர்க்கவாசி என்ற தகவல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்திலே நபி தோழர்களுடைய ஆர்வம் எப்படி இருந்தது? நன்மையை நோக்கி அவர்கள் விரையக்கூடியவர்களாக அந்த செயலை நாமும் பெற்று இலக்க அவங்க தீர்மானிக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம நன்மைகள் ஏன் புரியணும் அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். தொழுவது ஏன், நோய்கள் எதுக்கு, சத்தான கொடுக்கிற தான தர்மம் இது போன்ற பயன்கள் கேட்கிறது எதுக்கு? இந்த நிலையை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவன் எதை விரும்புகின்றானோ அதை அமைந்துவிடும். நோக்கம் அவர்களுக்கு சரியான முறையில் இருந்தது. நபித்தோழருடைய நிலை, நாம் இந்த வாழ்க்கை முறையை இறைவனுக்கு ஒத்ததாக அமைக்க வேண்டும் என்ற நிலை ஏன் ஏற்பட்டது என்றால் அவர்களுடைய செயல்பாடு இலக்கை தீர்மானித்து இருந்தது. நம்முடைய இலக்கு இல்ல. நாம சொல்வது ஏதோ சமூகத்தில் சொல்றாங்க, ஏதோ முஸ்லிம் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய நிலைப்பாடுகள் இருந்தது என்றால் நம்முடைய செயல்பாடுகளை எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியா பின் அல் அஸ்லமி என்ற ஒரு நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தோழர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை பெற்றவர்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இயற்கை தேவை முடிக்கிறது போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் இந்த ரபியா என்ற இந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இயற்கை தேவையை முடித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு உதவி செய்வதற்குரிய நீரை அங்க எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய செயல்பாடுகள், இவருடைய பணிகளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். விரும்பக்கூடிய நேரத்தில் அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா ரபியா, ஏதாவது எங்களை கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபி தோழர் சொன்ன அடுத்த வினாடி அவருடைய உள்ளத்தில் இருந்து வாயிலிருந்து அவர்கள் பிடித்த வார்த்தை என்றால் அஸ்வலக்க முனாஃபகத பில் ஜன்னா,
இன்றைய தினம் இப்போது உங்களோடு எப்படி நான் இருக்கின்றோ இதே போன்று சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும். எதிர்பார்ப்ப பாருங்க, அந்த நபிகளோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு உங்களோட இருக்கின்றேன். இந்த நிலை எனக்கு சொர்க்கத்திலும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கொஞ்ச நேரம் இருந்துட்டு அந்த நபிகளோட திரும்பவும் கேட்கிறாங்க, வேற ஏதாவது கேட்கட்டும் அப்படின்னு. உலகம் சார்ந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய எண்ணங்கள் இருக்கலாம், அல்லாஹ் வாழும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் கேட்கிறாங்க. திரும்ப என்னன்னு கேட்கும்போது அவன் கையில தாரிக்க வேற ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபிகளோட சொல்றாங்க, புழுத்த போது அமைக்க இல்லை யாரும் சொல்ல எனக்கு அதான் வேணும் அப்படிங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்தில் என்னோட நீ இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ அதிகமாக பொழுது வரக்கூடியவராக இருக்க வேண்டும், அதிகமான சஜ்ஜா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவன் இன்னைக்கு ஒரு இளைஞர், ஒரு 18 வயது கூட நிரம்பாத ஒரு இளைஞர், அந்த இளைஞர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து பணிவிடை செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி வந்து அந்த தோழத்தை என்னத்துக்கு கேட்டுப்பாங்க, சொர்க்கத்துல உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டாங்க. இல்ல உனக்கு ஏதாவது தேவை என்றால் எனக்கு பணிவிடை செஞ்சிருக்க ஊதியம் வேணுமா, இல்ல ஊதியத்தை அதிகப்படுத்தி தரமா, இல்ல வேற ஏதாவது தேவை இருக்குதா, உலகம் சார்ந்த கேள்வியால்தான் அது இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு தடவை கேட்கக்கூடிய நிலையை வைத்து நாம் அப்படித்தான் புரிந்துவிட முடியும். இந்த நேரத்தில் அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த தோழர் அவர்களுடைய உடல் பொருள் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் மறுமை என்ற அந்த நிலையை ஒப்புதாகத்தான் இருந்தது. சொர்க்கத்தை தீர்மானிக்கிறாங்க. அவருடைய தீர்மானம், அவருடைய இலக்கு சரியான முறையில் அவர்கள் தீர்மானித்தவருடைய விளைவுதான் இந்த உலகத்தில் அவர்கள் பெறக்கூடிய எந்த ஒன்றும் அதற்கு தீர்மானாது என்பதை புரிந்து கொண்டு சொர்க்கம் தான் வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, பயாரை கூட்டு போங்க, இந்த மாதிரி பேரன் நடத்த போனாங்க ஜமாத்துல அதை போய் கலந்துக்கிறதுக்கு கூட்டு போங்க, இந்த மாதிரி வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு அழைச்சு பாவி கேட்பாங்களா, நம்முடைய குழந்தையுடைய பழக்கம் அந்த மாதிரி இருக்குதா, இல்ல இளைஞர்களுடைய பழக்கம் அப்படி இருக்குதா, நம்முடைய கொள்கைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறையை சார்ந்த ஆண்களும் பெண்களும் மார்க்கத்தில் இருந்து வெகு தூரமாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பாக்குறோம். என் பைக் என்ன பெட்ரோல் கேட்டு சாலையில நான் வேகமா போகணும், அரை மணி நேரத்துக்கு முந்தி போகணும்னு ஆசைப்படுறான். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது வந்து அரை மணி நேரம் குறைவு அப்படின்னா 10 நிமிஷத்துல போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா போகக்கூடிய அதே நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி மரணம் அடைஞ்சிடலாம். இன்னைக்கு சூழ்நிலை. ஆனால் இறைவனுடைய மார்க்கு என்ன சொல்றது, என்ன எதிர்பார்க்குது தெரியுமா, நீங்கள் வேகமா எதுக்கு வரணும் அப்படின்னா நல்ல செய்தியை நோக்கி வாருங்கள். இந்த நல்ல செய்தியை நோக்கி நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் இலக்கை சரியான முறையில் தீர்மானிக்கவில்லை என்றால் அது வர முடியாது. நபித்தோர்கள் அவர்களுடைய சூழல்கள் அவர்களுடைய அனைத்து விதமான தியாகங்களின் வெளிப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா, அவருடைய நிலையை சரியான முறையில் புரிந்தார்கள், இலக்கை தீர்மானித்தாங்க. இலக்கை தீர்மானிக்கிறது என்னது, இதை தீர்மானிக்கிறது நமக்கு என்ன தேவை அத்தியாவசியம், மார்க்கம் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, அதாவது ஒமன் சலக்க தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது யார் கல்வியை தேடி ஒரு பாதையில நடக்கின்றாரோ சஹல்லல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதை நாம் இலகுவாக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதிகமான கருத்துக்கள் குறித்த வார்த்தை. கல்வியை நோக்கி ஒருத்தர் ஒரு பாதையில் செல்கிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்திற்குரிய பாதையை அல்லாஹ் இலகுவாக்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதனுடைய அடிப்படையான புரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கமான பொருள் என்ன தெரியுமா, இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய நாம மனிதர்கள் வந்து எதை இலக்கா தீர்மானிக்கணுங்கிற பொருள் இதுல இருக்கு. கல்வியை நோக்கி நாம போயிட்டோம் அப்படின்னா, கல்வியை நோக்கி போகணும் அப்படின்னு முடிவாயிட்டோம் அப்படின்னா நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மார்க்கம் சரியான மார்க்கமா என்ற முடிவுக்கு நாம் வருவோம். நாம் நிறைவேற்றக்கூடிய வழக்கு வழிபாடு இது மூலமாக நன்மை கிடைக்குமா என்ற நிலைக்கு வருவான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தெரியுமா, கல்வியை நோக்கி அவன் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தினுடைய பாதை இலகுவாகும். சொர்க்கத்தினுடைய பாதை என்றால் நாம் பெறக்கூடிய கல்வி என்பது மறுமைக்கு உதவக்கூடிய கல்வியாக இருக்கணும். இபாதத் இருந்ததா, இந்த இபாதத் நமக்கு மறுமைக்கு பலன் தருமா, தொழுகிறோம், தொழக்கூடிய இந்த தொழுகை எல்லாரும் தொழுறாங்க. அமர்கள் நம்ம ஊர்ல வந்து பஞ்சமா, ஐவேளை தொழுகை நம்ம ஊர்ல பஞ்சமா, பித்ராவுக்கு நம்ம ஊர்ல பஞ்சமா, வழக்கு வழிபாட்டு முறையில் நம்ம ஊர்ல பஞ்சமா, எல்லாத்தையும் வழக்கு வழிபாடு இருக்குல்ல, நாம ஏன் தனியாக நாம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தெரியுமா, கல்வியை பெறக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு குறை இருக்கின்றது. கல்வியை எப்படி பெற வேண்டும், இந்த பெறக்கூடிய முறையை சரியான முறையில் நாம் அமைத்து விட்டோம் என்றால் நம்முடைய இலக்கு சரியான முறையில் அமைக்கும். நாம் சொல்லக்கூடிய முறை இறைவன் விரும்பக்கூடிய தொழுகை தானே என்று சிந்திப்போம். நபி தோழர்கள் சிந்திச்சாங்க. சிந்தித்து நமக்கு
வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மை யரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கஹு ஃபித்தீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கி விடுகிறான். இன்னைக்கு நாம கல்வி சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பணத்தை கொடுக்கின்ற தகவல். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவருக்கு அல்லாஹ் இல்மை கொடுக்கின்றாரோ அவருக்கு மார்க்கத்துடைய அறிவை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இந்த விஷயம் அடுத்து இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். இந்த மூணு இடத்துல நாம புரியணும். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அமல அமிலன் லைஸ் அலைஹிம் அம்ரினா ஃபஹுவரத்தும். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆணி அடிச்ச மாதிரி, சோத்துல ஒரு ஆணி அடிச்சு ஒரு பொருளை, ஒரு வெயிட்டான ஒரு பொருளை நாம நிலைநிறுத்துறதுக்கு சோத்துல ஆணி அடிச்சு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை அமிலன் லைஸ் அலைஹிம் அம்ரினா ஃபஹுவரத்தும். நாம் சொல்லாத, நாம் கட்டளையிடாத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஒருவர் செய்கிறார் என்றால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும். இந்த மூணை நாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வியினுடைய தாற்பனை நாம் புரியும். கல்வியை நோக்கி நாம் ஒரு இடத்தை, கல்வியை நோக்கி நாம் முயற்சி செய்கின்றோம் என்றால் சொர்க்கம் இலவாக்கப்படும் என்றால் நாம் பெறக்கூடிய கல்வி, நாம் வழங்கக்கூடிய முறை, நாம் எதிர்நோக்கக்கூடிய இலக்கு, இவை அனைத்தையும் நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்தில், சரியான கோணத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். அந்த கல்வியை பெற்றவருடைய விளைவுதான் நபித்தோழருடைய நிலை ஆர்வத்தோடு அவர்களை எதிர்நோக்கி இருந்தது. அடுத்து ஒரு தகவல் நான் சொல்லிட்டு அடுத்த ஒரு தகவல் நான் உங்கள்கிட்ட முத்தாய்ப்பா சொல்ல விரும்புகிறேன். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோட பாடம் படித்த நபித்தோழர் இருக்காங்க இல்லையா, முதல் தலைமுறை. இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபித்தோழருடைய நிலை என்ன தெரியுமா? வரலாற்றுல போய் பாருங்க. உலக ஆதாயத்தை விரும்பி பயணம் செய்கிறவர்கள். ஒரு பக்கத்துல ஒரு மரம், ஒரு போட்டி, ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்தது என்றால் தலைமுறையாக பழி தீர்த்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை கொண்டு வருவதை அவருடைய நிலை இருந்தது. இந்த மார்க்கத்தை அவங்க ஏற்றதுக்கு பின்னால அவருடைய நிலை எப்படி மாறி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பதுவுடைய களம், பதுவுடைய களத்துல 300 சொச்சம் நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. எதிரிகளுடைய படைகள் என்னவென்றால் பெரிய படைகள், ஆயுத தளவாடங்கள், வாகனங்கள், மக்கள், இப்படி பெரிய படைகளோடு அவர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் உலக பார்வையில நாம இதை பார்த்தோம் அப்படின்னா யார் ஜெயிப்பாங்க? உலக பார்வையில நம்ம பார்ப்போம். இதை வரலாறு நம்மகிட்ட வந்ததுனால பதில முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க நாம நிலை கொள்வோம், நாம் அப்படிதான் புரிவோம். ஆனால் உலக பார்வையில் அந்த நேரத்தில் இந்த களத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த தோழர்கள் பெரிய படைகளுக்கு எதிராக அவர்கள் போட்டி போடப்படுகிறார்கள். களத்திற்கு சென்றால் உயிரோடு திரும்ப முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த நேரத்தில் களத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்கினார்களா? இதுதான் கேள்வி. களத்தில் இருந்து ஏன் பின்வாங்கவில்லை? ஏன் பின்வாங்கவில்லை என்றால் அவர்கள் மார்க்கத்துடைய நிலையை, அவர்களுடைய இலக்கை சரியான முறையில் தீர்மானித்தார்கள். அப்படித்தானே? சரியான முறையில் தீர்மானித்தவருடைய விளைவுதான் களத்தை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். களத்துக்கு போறதுக்குள்ள எல்லா போர்ப்படை தளபதி என்ன பயிற்சி கொடுப்பாங்களோ, என்ன அறிவுரைகள் கொடுப்பாங்களோ, அந்த அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர்களுக்கு கொடுக்காங்க. இந்த நேரத்துல தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூமு இலல் ஜன்னதி அருவ சமாவாதி வல் அர்த் அப்படிங்கிறாங்க. கூமு இலல் ஜன்னதி, பதுவுடைய களத்தை அவங்க பார்க்கறாங்க. காட்டி விட்டு அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்த்தார்கள். நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் என்றால் களம் வலுவகத்தில் இருக்கிறது என்று பொருள் கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த களத்தை நோக்கி கூமு இலல் ஜன்னதி அருவ சமாவாதி வல் அர்த் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாத்திரத்துல உமைத் பின் அல்வா என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, ரசூலுல்லாஹ், ஆஹா, இவ்வளவு பிரமாண்டமான சொர்க்கமா, இவ்வளவு பிரமாண்டம் இந்த வானபூமி பரப்பளவு உண்டதா அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர் கேட்டுட்டு தன்னுடைய தோல்பையில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே சாப்பிடாரு. சாப்பிட்டு போகும்போதே தனக்குள்ளே பேசிட்டு போறாரு, இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடிய அளவு நான் உலகத்தில் உயிர் வாழ்வது பெரிய காலத்தை போன்றதாகும். நான் இப்போது களத்தை சந்திக்கின்றேன், களத்திற்கு செல்கின்றேன், சொர்க்கத்திற்காக நான் செல்கின்றேன் என்று அவர் சொல்லிக்கிட்டே அந்த களத்திலே சென்று ஷஹீதாக்கப்படுகிறார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? இந்த சம்பவம் எல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஏதோ ஒரு சினிமாவில் வரக்கூடிய காட்சி மாதிரி, ஒரு கதையில கிடைக்கக்கூடிய வடிவம் மாதிரி நாம் உச்சி கூட்டிட்டு போறது கிடையாது.
நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் ஏன் அவர்களால் மட்டும் முடிகின்றது? உலக ஆதாயத்திற்காக மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர்கள், உலக விஷயத்திற்காக மட்டும்தான் போட்டி போட்டவர்கள். ஆனால் அவர்கள் இந்த நிலையை களத்தில் சந்தித்தால், களத்திற்கு சென்றால் உயிரோடு திரும்ப முடியாது என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் களத்திலே போரிடுவதற்கு எந்த நிலை அவர்களுக்கு கிடையாது? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா நம்ம நிற்போமா? ஒரு போலீஸ் கேஸுக்கே நம்மளால தாங்க முடியல. களத்துல வந்து ஏதாவது ஒரு போராட்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைகள் அநியாயத்துக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு முன்னால் ஆட்சியாளருக்கு எதிராக வந்து ஜனநாயக அமைப்பு என்ற ஒரு நாட்டில் நம்ம இருந்துட்டு போராட்டம் செய்வோம். வருவார்கள் கோஷத்தை போட்டு போவோம். அதுக்கு கூட நம்ம தயங்குறோம். அதிகபட்சமா கேஸ் வரும். கேஸ் என்ன செய்ய முடியும்? நம்ம உயிர் எடுத்துருவாங்களா? இன்னைக்கு இதுக்கே நாம தயங்குறோம். களத்திற்கு வருவதற்கு நம்ம இடத்துல ஏன் தயக்கம் இருக்கின்றது? களம் என்றால் அது மட்டும் களம் அல்ல, போராட்டம் மட்டும் களம் கிடையாது. இந்த ஏகத்துவ பாதைக்கு மக்களை அழைக்கக்கூடிய பணிக்கு நம்ம இடத்துல ஏன் தயக்கம் இருக்கின்றது? யோசிக்கிறோமா? இன்னைக்கு நமக்கு தௌஹீத் கிடைச்சிருக்க, நன்மை நோக்கி விரைவது என்பது குழுவது மட்டும் கிடையாது. நாம் விரும்பிய விரும்பாமல் அல்லாஹ் நம்பி இந்த ஏகத்துவத்தை நோக்கி அழைக்கக்கூடிய கடமை நம்மை சுமத்தி விட்டார். இறை தூதரை, அல்லாஹ்வுடைய தூதரை முஹம்மது நபியை யார் தூதராக ஏற்றுக்கொண்டார்களோ ஒவ்வொருவர் மீதும் அழைப்பு பணி என்பது கடமை. நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லக்கூடிய தேவை. அல்லாஹ் நம்மகிட்ட கேட்ட பதில் சொல்ல நம்மளால முடியுமா? இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல முடியும். முஹத்தாவுடைய யுத்தம் இந்த நேரத்தில் சொன்னாது சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முஹத்தாவுடைய ஒரு யுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்கும்போது, நீங்க அதை சரியான முறையில் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க களத்துக்கு வந்துருவீங்க. நாம ஏற்றுக்கக்கூடிய இந்த இபாதத் இன்னும் சில நாட்களில் நாம் மரணமடையக்கூடிய அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கையை உண்மையிலேயே நாம் எதிர்நோக்கி வாழ்கின்றோம் என்றால் நாளைக்கு களத்திற்கு வந்து நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக நாம் இருப்போம். முஹத்தாவுடைய யுத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த நபி தோழர்களுக்கு வந்து படை தளபதியை நியமிக்கிறாங்க. அமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்வத்தின் ஃபத்தா சையத் பின் ஹாரிஸா என்ற நபி தோழர் வந்து அந்த முஹத்தாவுடைய யுத்தத்துக்கு வந்து தளபதியாக நியமிக்கிறார்கள். நியமிச்ச அடுத்த வினாடி அந்த தோழர்கள் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, இன் குத்தில சையதுன் ஃபஜாஃபுன் அப்படிங்கிறார். சையத் கொல்லப்பட்டால் இப்போது உங்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சையத் என்னுடைய தோழர் கொல்லப்பட்டால் ஜாபர் தலைமையாகட்டும். ஜாபர் கொல்லப்பட்டால் அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா தலைமையாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்னால சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கு. நபித்தோழர்கள் இந்த விஷயத்துல சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? ஒரு களத்துல வந்து தளபதியா வர்றாரு, வரக்கூடிய வந்து நீ செத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, களத்துக்கு வர்றதுக்கு முன்னால வந்து நீ இவர் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்து ஜாபர் தலைமை ஏற்கட்டும், ஜாபர் இறந்து விடுவார், கொல்லப்பட்டு விடுவார், கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தலைமை ஏற்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த தோழர்கள் எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லை. முஹத்தாவுடைய யுத்தம் களத்திற்கு சென்று உயிரோடு திரும்ப முடியாது என்ற யுத்தம். இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்தால் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? நம்மோடு இருக்கக்கூடிய சங்கடம் தான். உயிர் போகக்கூடிய சங்கடம் இல்லை. ஆனால் உயிர் போனாலும் இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அதை அவர்கள் சரியான முறையில் சரியான கண்கொண்டு பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தெரியுமா? யார் ஒருவர் கல்வியை நோக்கி அவர் ஒரு பாதையில் செல்கிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்திற்குரிய பாதையை அல்லாஹ் இலவாக்குவார் என்று சொன்னார் தெரியுமா? அந்த பாதையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதை இலவாக்கப்பட்டது. கணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய களம் என்பது அழைப்பு பணிதான். நம்முடைய சமூகத்தில், நம்முடைய ஊர்களில் அல்லாஹ்வை இன்னும் மறுக்கக்கூடியவர்கள், நம்முடைய பேரை தாங்கியவர்கள், நம்மோடு உழைப்பவர்கள், நம்மோடு திரும்பி வசிக்கக்கூடியவர்கள், இறைவனை மறுத்து மூழ்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். இன்னைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளோடு சேரக்கூடிய தோழர்கள் போதைக்கு வயப்பட்டு இஸ்லாத்துடைய வாழையற்ற நிலையில் இருக்கின்றார். இதுக்கெல்லாம் நாம என்ன செய்ய போறோம்? நாம கேட்கணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் நாம என்ன செய்ய போறோம்? ஆகையினால் அழைப்பு பணி செய்யக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மாலக்கும் இதா கீல லக்கும் இன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹ் அஸ்ஸாஅத்தியும் இலல் அர்த்.
நம்பிக்கையாளர்களே, இறை நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹ்வுடைய பாதையில வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அழைப்பை எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்னப்பா நேர்ந்தது? அல்லாஹ் கேட்கிறான். யார் பார்த்து? நபித்தோழர்கள். இந்த தியாகத்தை எல்லாம் செஞ்சு நபித்தோழர் பார்த்து தான் இந்த வசனம் வழங்கப்பட்டது. நாம கிட்ட போக முடியுமா? இந்த வசனம் நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பாதையில செல்வதற்கு, நீங்கள் செல்லாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறார். அஸ்ஸாபில்லாஹ், இந்த பூமியில இந்த உலக வாழ்க்கையில அப்படி சாதிட்டீங்களா? காலையில விரண்டு போறீங்களா? பொருளாதாரத்தை திரண்டு போறீங்களா? உங்க சொல்லிய வாழ்க்கை மட்டும் இதனால நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான். இந்த உலக ஆயிரத்தை விட சிறந்ததா? நீங்க இந்த உலகத்தில் இருக்கீங்க, இந்த ஆயிரத்தை விட சிறந்ததா? மத்தாவுல் ஹயாத் துன்யா பில் ஆகிரத்தில் வலிய, ஆயிரம் தான் நிலைபெறக்கூடியது, சொர்க்கம் தான் நிரந்தரமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை தெளிவுபடுத்துகிறார். ஆவை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய சங்கர கோயில்ல நம்முடைய கூட வசிக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் இந்த ஏகத்துவத்திற்கு புறம்பாக, அநியாயத்திற்கு ஆதரவாக, இறைத்தோருடைய போதனைக்கு மாற்றமான செயல்பாடுகளே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை வென்றெடுக்கக்கூடிய பொறுப்பு நம் மீது இறைவன் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஏகத்துவத்தை ஏற்ற நம் மீது அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான். நாம் ஒவ்வொருவரும் இந்த கடமையை மறந்து நாம் இருந்தோம் என்றால், இந்த கடமையை புறக்கணித்து நாம் வாழ்ந்தோம் என்றால், அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே கேட்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணித்தால், இறைவனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதற்கு அழைப்பு செய்யாமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை மாற்றி விடுவோம், உங்களை போக்கி விடுவோம், உங்களை போக்கிவிட்டு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவோம். அல்லாஹ் நிதர்சனமான உண்மை. இந்த பகுதியில் தௌஹீதுக்கு மாற்றமான செயல் இருக்கிறதின் காரணமாகத்தான் நாம் இந்த பணிகளை நாம் இங்கு கொண்டு வந்தோம். வேற சமுதாயம் நாமளும் செய்யல அப்படின்னா, நாமளும் செயலோடு நம்முடைய உலக ஆதாயத்தை மட்டுமே மையப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்தோம் என்றால் நம்மளே இல்லாம ஆகிடுவோம். நம்ம அல்லாஹ்க்கு தேவையில்லை, இறைவன் தான் நமக்கு தேவை. இந்த பணிக்காக நம்மள காரணமாக்கிக்கலாம். ஒரு விஷயத்தை கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு விஷயத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு நாம் தேவையில்லை. அதனால்தான் இந்த வசனத்தை சொல்லிட்டான், உங்களை போக்கி விடுவோம், வேறொரு சமூகத்தை இங்கே நாம் அமர்த்தி விடுவோம். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். இந்த நிலையில் உள்ளவரை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதனுடைய விளைவாகத்தான் கடந்த 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஊர்களில் இஸ்லாம் இருந்தது. இஸ்லாம் என்ற பெயரில் இல்லை, அவர்களை அல்லாஹ் மாற்றிவிட்டு அவர்களுக்கு மாற்றமான நம்மை கொண்டு வந்திருக்கின்றான். நாமும் இதை சரியான முறையில் இந்த ஏகத்துவ பணியை நாம் செய்ய தவறிவிட்டால் நமக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த மாற்றத்தில் நிலை பெறுவோம் என்று, இந்த மார்க்க அடிப்படையில் தௌஹீதில் நாம் இருப்போம் என்று எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆகிய கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் நம்மை இந்த மார்க்கத்திற்கு அழைப்பாளராக காரணமாக்கின்றான். இந்த காரணத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் நாம் ஏற்று மரணிப்பது வரை இந்த பணிகளை நாம் இருந்து சொர்க்கத்துக்குரியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.